ஓம் சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்யமத்யமாம் அஸ்மதாச்சார்யபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். ஓம் பார்த்தாய பிரதிபோதிதாம் பகவதா நாராயணேன ஸ்வயம் வியாசேன கிருதிதாம் புராணமுனினா மத்யே மகாபாரதம் அத்வைதாம்ருதவர்ஷிணீம் பகவதீம் அஷ்டாதசாத்யாயினீம் அம்ப த்வாமனுசந்ததாமி பகவத்கீதே பவத்வேஷிணீம் வசுதேவசுதம் தேவம் கம்சசானூரமர்தனம் தேவகீ பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். மூகம் கரோதி வாசாலம் பங்கும் லங்கயதே கிரிம் யத்கிருபாதமஹம் வந்தே பரமானந்தமாதவம். ஓம் ஸ்ருதிஸ்மிருதிபுராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாத சங்கரம் லோகசங்கரம் சங்கரம் சங்கராச்சார்யம் கேசவம் பாதராயணம் சூத்ரபாஷ்யகிருதோ வந்தே பகவந்தௌ புனః புனः. ஓம் ஆத்மேதி மூர்த்திபேதவிபாகினே व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः. ॐ सहना भवतु सहनौ पुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै. ஓம் நாராயணோ பரோ வியக்தாத் அண்டம் அவ்யக்த சம்பவம் அண்டஸ்யாந்தஸ்த்விமே லோகாः சப்தத்வீபா ச மேதினி. 234 கடைசியில் இருந்து மேலே ரெண்டாவது பேராகிராஃப். நச்ச அகரணாத் நித்யஸ்ய பிரத்யவாயோ பவதி இதி விஜ்ஞானாத் கிஞ்சித் பலம் ஸ்யாத் நாபி நித்யா அகரணம் ஞாயத்வேன சோதிதம் நாபி கர்ம கர்ம இதி மித்யா தர்ஷனாத் அசுபாத் மோக்ஷணம் புத்திமத்துவம் யுக்ததா கிருஷ்ண கர்ம கிருத் கிருஷ்ண கர்ம கிருத்வாதி ச பலம் உபபத்யதே ஸ்துதிஹி வா. வந்து இப்போ விருத்திகார மதமோ வேதாந்தமோ அல்லது வேதாந்தத்தில் இருக்கிற பூர்வபக்ஷி கர்மம் செய்யாமல் அகர்மத்தில் இருக்கவன் இன்ஆக்ஷன் ஃபெலோ, இதெல்லாம் ஒரே கன்ஃபியூஸாக இருக்குது. போதாத குறைக்கு ஒரு பக்கம் விழா, ஒரு பக்கம் புத்தக வெளியீடு, இன்னொரு பக்கம் இது அது தாட், தென் சடனாக வந்து வேதாந்தம். இதில் எது கர்மா எது அகர்மா நமக்கு வந்து கன்ஃபியூஸ்டே கிடையாது. கர்மத்தில் அனுஷ்டானம் பண்ணணும், ஞானத்தை அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணணும். அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் ஞானம் நல்லா புரிஞ்சுக்கணும்.
ஞானத்தில் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். ஆனால் ஸோ கர்ம எங்கே வருதோ அங்கே அனுஷ்டானம் பண்ணணும். ஆனால் இந்த விற்த்திகார ஜெய்மினி மதம் அவன் என்ன சொல்கிறான்னா, நித்திய கர்மே அகர்மணி பஷ்ய, தேர்ஃபோர் அகர்மணிச்ச நித்திய கர்ம பஷ்யேத் அப்படின்ட்டான். இவனே ஒரு லாபி பண்ணுவான். சில பேர் இந்த நரேட்டிவ் பண்ணுவான், பொய்யை வந்து அப்படியே நரேட்டிவ் பண்ணுவாங்க. புரியுதா? இதெல்லாம் அப்போவே நடந்திருக்கு போல இருக்குது. இதெல்லாம் இப்போ ஒன்றும் எதுவுமே புதுசு கிடையாது. அதாவது நித்திய கர்மா அகர்மான்றது எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டான் ஃபஸ்ட்டு. நீ வந்து பஞ்சமகா யஜ்ஞம் ஸ்வதர்மம் இதெல்லாம் பண்ணணும், கண்டிப்பாக பண்ணணும். நம்ம கூட ஆரம்பத்தில் இதெல்லாம் சொல்லியிருப்போம், கண்டிப்பாக அதுக்கு பலன்லாம் கிடைக்காது, ஆனால் நீ பண்ணணும் அப்படிலாம் கூட சொல்லியிருப்போம். அதில் நமக்கு பலது மறந்து போயிடும், இதுவும் மறந்து போயிடும். அது தைரியமாக எது வேணால் சொல்லலாம். அப்போ இதில் என்ன அப்படி விஷயம்னா, நித்திய கர்மா பண்ணணும், ஆனால் பண்ணினாலும் பலன் கிடைக்காது. பலன் அபாவகா, பல அபாவகா அகர்மம். பிரயோஜனம் எந்த பலனும் இல்லைன்னு வச்சுக்கேன், அது எதில் சேர்த்துக்க முடியும்? அகர்மத்தில் தான் சேர்த்துக்க முடியும். இப்படி எஸ்டாப்ளிஷ் பண்ணிவிட்டு, தேர்ஃபோர் அகர்ம கர்ம பஷ்யத். அது எப்படி அந்த அகர்மத்தில் கர்மத்தை எப்படி பார்க்கணும் அது சொல்லித்தரான். சப்போஸ் உன்னுடைய ஸ்வதர்மத்தையோ அல்லது உன்னுடைய பஞ்சமகா யஜ்ஞத்தையோ கர்மத்தையோ நீ பண்ணாமல் போயிட்டேன்னு வச்சுக்கோ, உனக்கு விதிக்கப்பட்டிருக்க கர்மத்தை நீ பண்ணாமல் போயிட்டேன்னா பாபம், பிரத்யவாய பாபம், புது பாபம் உற்பத்தி ஆகும். அது மாத்திரம் புதிய பாவம், நரகாதி அப்படி பின்னாடி வரப்போகிறது. உனக்கு நரகம் போன்ற பல பாபங்கள்லாம் உனக்கு உண்டாகும். புரியறதா? இப்படி வந்து சொல்கிறான். இது விஜ்ஞானாத் கிஞ்சித் பலம் நஸ்யாத். இந்த விஜ்ஞானாத், அதாவது நித்திய கர்மா பண்ணக்கூடாது என்ற ஞானம் எப்படி, அந்த ஞானம் வந்து அனுஷ்டானம் பண்ணாமல் நம்ம சொல்கிறோம் இல்லையா, அகர்த்தா ஆத்மா அகம்னு சொல்கிறோம் இல்லையா, அது வந்து அனுஷ்டானம் பண்ணுறது இல்லை. அது ஆத்மா அகர்த்தா, அகர்த்தா ஆத்மா அகம்ன்றத அனுஷ்டானம் பண்ணி அதை கண்டுபிடிக்கிறது இல்லை. அது வந்து சிரவண மனனம், கேட்குறதுலேயே ஞானம் வந்து ஞானா தேவ மோட்சம். மோக்ஷன்றது என்ன பகவான் சொல்கிறது? அசுபாத் மோக்ஷியசே, எது ஞாத்வா அசுபாத் மோக்ஷியசே அப்படின்ட்டு. எந்த ஒன்றை நீ அறிந்தால், ஞானம் உண்டானால் உனக்கு அமங்கலத்திலிருந்து விடுபடுவாய் அப்படின்னு சொல்கிறான். இவன் என்ன சொல்கிறான்னா, நித்திய கர்மா வந்து அந்த ஞானம் இருக்க, அந்த பஞ்சமகா யஜ்ஞம் நமக்கு தெரிஞ்ச இதெல்லாம் இருக்க, அது வந்து நீ கண்டிப்பாக பண்ணணும். அந்த ஞானம் உனக்கு இருக்கணும். அந்த ஞானம் வந்து உனக்கு வந்து கர்ம அனுஷ்டானம் பண்ணாமையே உனக்கு இந்த ஞானத்தை வச்சுக்கிட்டு நீ பண்ணாமல் போயிட்டேன்னா பாபம் உண்டாகும். இதுதான் அவனுடைய ஆர்கியூமெண்ட். சங்கரர் வஞ்சி கட்டிட்டு சொல்கிறாரு, என்னையா இது, கொஞ்சம் புத்தி இருந்தால் கூட அவனுக்கும் இது போருமே, நான் பண்ணினா பலன் கிடைக்காதான், ஆனால் பண்ணலைன்னா பாபம் உண்டாகுமா? லாஜிக்காக இருக்கு, இல்லாஜிக்கலாக இருக்கிறது. இதெல்லாம் ஏன் வருது? கர்மத்தில் அகர்மத்தை, அகர்மத்தில் கர்மத்தை இவர் சொல்லிட்டார் நம்ம ஆள் கிருஷ்ணர். அதனால் அவன் போகிற வரவெல்லாம் அவன் ஒரு லாஜிக் பண்ணுவான்ல இருக்கு. புரியுதா? இவர் தான் இப்படி தான் சொன்னார் இப்படி சொல்லுவான். இப்போ புரியுதா? அதனால் இதெல்லாம் வந்து நீங்கள் இப்போல்லாம் இந்த யூடியூப் பார்க்குறதுனால இந்த வாத பிரதிவாதங்கள்லாம் எப்படி அப்பட்டமாக போய் சொல்கிறான் பாரு அப்படின்லாம் தெரியும் உங்களுக்கு. இப்போல்லாம் இதுக்கு முன்னாடி படித்தவங்களுக்கெல்லாம் புரியாது, இந்த டெக்னாலஜி வராதுக்கு முன்னாடி அது எஸ்டாப்ளிஷ் பண்ண. இப்போல்லாம் வந்து எப்படி போய் சொல்கிறான், உண்மையை யார் சொல்கிறான்
அப்புறம் அவனுக்கு சம்மந்தப்பட்டவன் எப்படி சொல்கிறான், ஒரே விஷயத்தை எப்படி ஆர்கியூ பண்ணுறான், அதெல்லாம் இப்போ உங்களுக்கு தெரியும். புரியுதுங்களா? இதில் வந்து ராவ்ஜி வந்து ரைட்டில், உங்களுக்கு ரைட்டில் அரை ஸ்டெப்பு வரணும் உங்கள் சேர். ஹரி உன்னுடைய சேர் வந்து ஒரு அடி தள்ளி வரணும் ரைட்டில், ஒரு அடி. வெரி குட். நேருக்கு நேராக உட்காரக்கூடாது. புரியுதா? எப்பயுமே உட்காரும்போது 2 பேருக்கு நடுவில் உட்காருங்க எப்பயும். இல்லைன்னா வந்து டீச்சருக்கு சந்தேகம் வரும், பின்னாடி இருந்துட்டு ஏதோ பண்ணுறான் அப்படின்னு. எங்கள் பசங்க என்ன பண்ணுவாங்க, 3வது பெஞ்சில் இருக்குவன் எட்டி ஃபஸ்ட்டு பெஞ்சில் இருக்கணும் அடிச்சுடுவான். அடிச்சான்னா இவன் இறங்கி இப்படி 2வது பெஞ்சில் இருக்கான் அவனை அடிப்பாங்க. அடிக்கும் போது டீச்சர் பார்த்துருவான், அடி செம்ம. 2 பேரும் பெஞ்சில் நிற்பான், அடித்தவன் அப்படியே இருப்பான். மாற்றி மாற்றி. அப்போது அகர்த்தா ஆத்மா அகம் நாம சொன்னால் ஞானம் மாத்திரமே போரும். அப்படி சொன்னால் இவன் கர்மத்தையும் அதே மாதிரி சொல்கிறான். கர்மத்தில் அப்படி கொண்டு வரக்கூடாது. அதனால தான் வேதாந்தம் வெரி பவர்ஃபுல். என்னென்னா இவனுக்கு கொஞ்சம் ஆத்மா அனாத்மா பற்றி தெரிஞ்சு பிரபஞ்ச உபசமம், இந்த உலகம்ன்றது ஒன்றுமே இல்லை அப்படி சொல்லிட்டா கர்மத்திலேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணுவான். வேலையை விட்டு இல்லாமல் ஏன் வேலையை விட்ற, வேறு வேலை தேடுறதுக்கு தான். எப்படி லாஜிக் கரெக்டாக தானே இருக்கு. வேலையை விட்டுற போகிறேன், ஏன் விட்டுற, வேறு வேலைக்கு போகிறேன், அது வரைக்கும் கரெக்டு தான். இன்னும் கொஞ்சம் டீப்பாக போனால் வேறு வேலை கிடச்சிட்டா அப்படின்னு, இல்லை கிடைக்கல இனிமேல் சர்ச் பண்ணு அப்படின்னு ஒரு பொண்ணு பேசுகிறா. அது விருத்திகார மதத்தில் சேர்ந்த போல இருக்கு. புரியுதா? இங்கே பாரு, இன்னொரு வேலை கிடைச்ச பிறகு இந்த வேலையை விடு. புரியுதா? இருக்கிறத விட்டு பறக்கிறத பிடிக்கிறதுன்றது பேர், இதுக்கு பேர். அதாவது இந்த இடத்த இது கொஞ்சம் கஷ்டம் இருக்கும், எஸ்கேப் ஆகி இன்னும் கொஞ்சம் லகுவாக போகலான்னு பார்த்தீங்கன்னா டாடா அங்கேயே இருந்துருக்கலாம் போல இருக்கு. இந்த கிராஸ் பண்ணுறது இருக்குது, காரோ பைக்கோ ஒருத்த கிராஸ் பண்ணுவாங்க, ஓவர்டேக் பண்ணுவான். 2 பேருமே இது இந்த புத்தி இருந்துன்னா ஆக்சிடென்ட் ஆகிடும். ஒன்று போகிறதுனா போகணும், இல்லைன்னா கம்முன்னு இருக்கணும். பல இடத்துல வந்து நான் போகிற வண்டியில் அவனை விட்டுடு, அவன் வந்து ஆல் இண்டியா வரான், அவனை விட்டுடு, நீ போப்பா, நாங்கள் மெதுவாக வந்துக்கிறோம். அதுவும் எஸ்பெஷலி எதிர்க்க வரும்போது இப்படி வந்து நேராக வந்து 2 பேரும் மோதிடுவாங்க. புரியுதா? அது ஒரு ஃப்ராக்ஷன் செகண்டில் நடக்கும் அது, அந்த டான்ஸு. புரியுதா? அறிவு இருந்தனா நீ வந்து உடனே கையெல்லாம் காட்டி டிம் லைட்லாம் போட்டு இந்த பக்கம் வா இந்த பக்கம் வா அப்படின்னு சொல்லு. இப்போ இவன் என்ன செய்கிறான்னா, இது விஜ்ஞானாத் கிஞ்சித் பலம் நாஸ்தி, துரும்பு அளவு கூட உனக்கு பலம் கிடைக்காது அப்படின்னு சொல்கிறார் சங்கர். நான் அப்படி நித்திய அகரணம் ஞேயத்துவேன சோதித்தம், கடமை செய்யவில்லை என்றால் பாபம் செய்தால் நமக்கு என்ன, கர்ம அனுஷ்டானம் பண்ணினா நமக்கு சித்த சுத்தி வரும், அவாந்திர பலன் வந்து புண்ணியம் கிடைக்கும். இது நமக்கு வந்து கரெக்டாக இருக்கு. ந சோதித்தம், உன்னுடைய ஞானம் இருக்கு இல்லையா, நித்திய கர்ம ஞானம், அந்த ஞானம் ஒரு பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லைடா. எதுக்கு தான் வேலைக்கு போகிறேன். இங்கே ஒரு பையன், இன்னொரு பையன் இருக்கான், அவன் என்ன சொல்கிறான்னா வேலைக்கு போகிறேஞ்சி ஆனால் சம்பளம் கொடுக்க மாட்டான். ஆடாப்பா, ரொம்ப நாளாக சொல்லிகிட்டு இருக்கான் இதே மாதிரி. அப்போ எதுக்கு வேலைக்கு போகிற, 2வது குழந்தை வேறு பிறக்க போகுது அவனுக்கு. இதெல்லாம் தின்ஸாக இருக்குது, ஒன்றுமே புரியறதில்ல. நமக்கு என்னத்துக்கு இந்த வம்புலாம், நம்ம பாட்டு கிளாஸில் பண்ணுவோம். ஆனால் இது கிளாஸில் சொல்கிறதுக்கு ஒரு உதவியாக இருக்குல்ல. அவன் ஏன் வேலைக்கு
சம்பளம் வாங்காமல் வேலைக்கு போகிறான்னு சொல்கிறதுக்கு ஒரு உதாரணம் இருக்குல்ல, அப்போ ஆப்டாக இருக்குது. ஸோ இந்த ஆர்கியூமெண்ட்டுக்கெல்லாம் நமக்கு ஒரு உதாரண பிரமாணம் இருக்குது. அப்படி நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இதெல்லாம் அவங்ககிட்ட சொல்கிறதில்ல, நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்படிலாம் கூட ஆள் இருக்காங்க. அப்போ அகர்மத்தில் கர்ம பஷ்யேத், நாம் பார்த்தது பிரயத்தனம் உள்ளவரை அது அகங்காரத்தை சார்ந்தது. சுதர்மம் செய்யலைன்னா பாபம். அகர்த்தா ஆத்மா அகம் ஞானம் மட்டுமே மோட்சம். புரியுறதான்? நீ சுதர்மத்தை விட்டுட்டீன்னா கண்டிப்பாக பாபம் உண்டாகும். உன்னுடைய சுதர்மத்தை நீ பண்ணலைன்னா பாபம் உண்டாகும். அது நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறோம் இந்த இடத்துல. ஆனால் நித்திய கர்ம அனுஷ்டானம் பண்ணினா சித்த சுத்தி வரும், அவாந்திர பலன் புண்ணியம் வரும். அதில் நோ டவுட். புரியுறதா? இதெல்லாம் நமக்கு கரெக்டாக இருக்கணும், பக்காவாக இருக்கணும். புரியுறதா? இது ஒரு விஷயம். செகண்ட் லாஸ்ட் பேராகிராஃபில் நம்ம டிஸ்மிஸ் பண்ண உடனே பூர்வபக்ஷி கோபம் வருது. வராதா? 50% சொன்னாலும் அசர மாட்டோம், 500% டேக்ஸு சொன்னாலும் அசர்றதில்லை. இதெல்லாம் இருக்கிறது. அதுக்குள்ளே இவர் வாயு உதாரெலாம் விடுறதில்ல. நம்ம அனுப்புகிறோம்ல, அதில் ஒரு 38% இவர் ஏற்றி விட்டார். இது யாருக்குமே தெரியாது, அவங்க வாங்குறவனுக்கு தான் தெரியும். புரியுது? எல்லாமே விலை ஏறுது. நம்ம ஊர் மாதிரி இல்லை, எப்படி வேணால் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போவோம் நம்ம. புரியுதா? சாம்பாருக்கு பதிலாக ரசம் விட்டுட்டா கூட நம்ம அதை சாப்பிட்டுட்டு போயிடுறோம். நமக்கு எல்லாமே பழக்கமாகிடுச்சு நமக்கு. நான் இது அப்படி கிடையாது. அமெரிக்காவில் இருக்கிறல அவன் எல்லாத்தையும் பார்ப்பான். சொகுசாக வாழ்ந்துட்டான்னா, முதலே டஃப்பாக நம்ம வாழ்ந்துட்டோம்னா எது கிடைச்சாலும் லாபமாக இருக்கும். நல்ல சுகமாக இருந்துட்டு அப்புறம் கொஞ்சம் குறைஞ்சா கூட டஃப்பாக இருக்கும் லைஃபு. இது ப்ராப்ளம். ஓகே, அதனால் 2000 இப்போ என்ன ஆயிடுத்துன்னா, அவன் ஒரு கிரிக்கனாக இருப்பான் போல இருக்கு, அந்த ரொனால்டு ட்ரம்ப்பு. முன்னாடி ஒரு கிரிக்கன் ஒருத்தன் இருந்தான், அவன் பேர் ஹிட்லர்னு பேர். அவனால தான் அந்த செகண்ட் வேர்ல்டு வார் வந்தது. புரியுதா? அவன் ஏகப்பட்ட லட்சக்கணக்கான பேர் செத்து கொன்று மடிஞ்சான். இவன் இவனுக்கு அறிவு சிகரம் ஒரே நேரத்தில் எல்லாரையுமே பகைச்சிக்கிறது. இந்த பக்கம் அந்த பக்கம் எல்லாரையும் ஒன்றா சேர்த்து வைக்கிறான். ட்ரம்ப்போட ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, பாரத சீக்கிரமாக 3வது இடத்துக்கு, இந்த 2வது இடத்துக்கு, 1வது இடத்துக்கு கொண்டு வந்துடுவான் போல இருக்கு. அவனே அவன் பெரிய ராகுல், நம்ம ட்ரம்ப்பு அவன் தான் பாஸ், எல்லாத்துக்கும் பாஸ் அவர் தான். அப்படி போட்டான். அப்போ 2007 என்ன பண்ணிட்டாங்கன்னா, 2007 இந்த ஐரோப்பிய யூனியன் வர்த்தகத்துக்கு ஒப்பந்தம் போட்டாங்க, அக்ரிமெண்ட்டு. ஆனால் அது அப்படியே போயிடுது. நம்ம தான் அப்படியே வீராவசனம் பேசுவோம், அதுக்கப்புறம் எவனும் கேட்க மாட்டான், ஜனங்களும் கேட்க மாட்டாங்க, மறந்துடுவான். விஸ்மிருதி வேதாந்த மாத்திரம் இல்லை, எல்லாமே மறந்து போயிடுவான். இவர் இருக்காரு நம்ம இப்போ நாம் பாரத பிரதமர், அவர் சும்மா இருக்க மாட்டார். அப்படியே தோண்டி எடுத்தார். 22லேருந்து அதை தூசி தட்டி எடுக்கிறார். எடுத்து இப்போ இந்த ஜனவரியிலே வராங்க அவங்க எல்லாம், அந்த குரூப்பெலாம். ஏன்னா அவன் என்ன பண்ணிட்டான், ட்ரம்ப்பு இந்த ஐரோப்பிய யூனியன் இருக்குல்ல, அவனையும் பாய்ச்சிக்கிட்டான். அதுக்கப்புறம் கிரீனாக இருக்கிறதுனால அது கிரீன்லாந்து, அது ஒரு தீவு, ரொம்ப அற்புதமான வளம். இன்னொருத்த சொத்தை பறிக்கணும்னு பார்த்துட்டு இருக்கானு பாருங்க எல்லாரும். அதனால எல்லாருமே கடுப்பாயிட்டான். அதனால் இதெல்லாம் என்ன ஆயிடுச்சுன்னா, இப்போ நம்ம பண்ணுறது ஒன்று ஒன்றா டீலிங் பண்ணுற போது, ஐரோப்பிய யூனியன் ஃப்ரான்ஸில் இது நம்ம இது வாங்குறோமா, ஃப்ளைட் வாங்குறோமா, இங்கே வாங்குறோமா, இதெல்லாம் இன்னும் உனக்கு வரி மேலே வரி ஏற்றினா நீ பாட்டு ஜாலியாக இருக்க அப்படின்றான். இப்போ கோபம் எச்சா வரும். புரியுதா? அதனால் நீ என்ன பண்ணணுன்னா, வாழ்க்கையில் முன்னேறணுன்னா நீ சம்பாரிச்சு காட்டணும். வாயெல்லாம் உதரெல்லாம் விடக்கூடாது. பணம் சம்பாதிக்கிறது ஒரு வேலையா? அது பிரம்மத்தை தெரிஞ்சுக்கிறது தான் பெரிய வேலை.
உழைச்சா 4 காசு தரப்போகிறான். புரியுது? இன்றைக்கி அந்த ஸ்டார்ட் அப் இருக்குல்ல, ஸ்டார்ட் அப்பு அது நிறைய இருக்குது, லட்சக்கணக்கில் இருக்குது. ஏதோ ஒரு வேலைக்கு போய் ஜாயின் பண்ணி ராத்திரி மேலும் சம்பாரிச்சுன்னா 10 வருஷத்தில் எவ்வளோ பணம் வேணும்னா கிடைக்கும். பணம் வந்து பெரிய விஷயமே கிடையாது. இப்போலாம் ரொம்ப வருஷமாக சொல்லின்னு இருக்கேன். இதுதான் ஒரே அதிர்ச்சியாக இருக்கிறது எல்லாருக்கும். புரியுதா? இருக்கிறதுலே சுலபமானது பணம் சம்பாதிக்கிறது தான். அதுவே இவனுக்கு கஷ்டமாக இருந்ததுன்னா பிரம்மனை எப்போ இவன் தெரிஞ்சு போகிறான்? அது இன்னும் டஃப்பாக இருக்கும் போல இருக்க. இல்லையே, அது ரொம்ப சுலபமாக இருக்காமல் இருக்க. ஏன்னா ஞானம் தானே, அது வந்த மாதிரியே இருக்கும் அது. ஆனால் பணம் இருக்குல்ல, ஆனால் பர்சில் வந்த மாதிரி இருக்காது. அதுவும் ஞானத்தில் பணம் வந்த மாதிரி இருந்துன்னா இவன் என்ன பண்ணிட்டான், இப்போ ஜிபே பண்ணுறான்ல பேமெண்ட்டை, ஃபோன்லேருந்து இப்படி இப்போ தட்டி விட்டா அப்படி போயிடும். அது இதெல்லாம் பண்ணி அப்புறம் ஃபோனில் 0 காட்டுறது. அதாவது கையில் பணம் வச்சு இப்படி கவுண்ட் பண்ணாது நமக்கு பணம் இருக்கா இல்லையான்னு தெரியும். இவன் வந்து இந்த இதுலேயே ஸ்க்ரீன்லேயே பண்ணி எவ்வளோ அவனுக்கு அவசரம் வேறு, கடைசியில் பார்த்தா 0வில் காட்டுறது. அப்போ இதெல்லாம் சுத்தலில் விட்டா புரியுதுதான். நீ வந்து இதை வந்து இதெல்லாம் ஏன் இங்கே பதிய வைக்கிறோன்னா 2026 சரித்திரத்தில் சங்கர பாஷ்யம் எடுக்கும்போது வேதாந்த விசாரத்தில் என்ன சொல்லப்பட்டது அப்படின்னு யாராவது கேட்பாங்க. அப்போ டாக்குமெண்ட் ஆகும் இது. புரியுறதா? இப்போ வேறு புக்கு போட்டுருவோம்ல, அது மாதிரி அப்போ எவனாவது போடுவான் சங்கர பாஷ்யம் விரிவா. அப்போ இதெல்லாம் கூட போடுவான். இதெல்லாம் நடந்திருக்கு போல இருக்கு, அப்படி டாக்குமெண்ட் ஆகிடும். புரியுது இல்லை? நீங்கள் ராமாயணம் மகாபாரத கதையெல்லாம் படிச்சிங்கன்னா தெரியும். அதில் வந்து அந்த அந்த நாட்டோட சூழ்நிலை, இயற்கையோட சூழ்நிலை இதெல்லாம் வரும். நம்ம வந்து இப்போ ஜனவரியில் வந்து மழை பெய்யுமா? பெய்யுறது பாரு. ஏன்? சங்கர பாஷ்ய கிளாஸு. எல்லாமே பெஞ்சுன்னு இருக்கு தொடர்ந்து. நான் இங்கே வந்து 7 மாதமாக ஒவ்வொரு மாதமும் மழை பெய்யுது. எல்லாம் தொடர் மழை. நம்ம தொடர் கிளாஸ் இருக்கு இல்லையா? சப்போஸ் இந்த மழை நேற்றுக்கும் இன்றைக்கும் பெய்யலைன்னா இந்த புத்தக வெளியீடை வந்து கீழே நடத்தியிருப்போம். அது ஏதோ மாநாடு மாதிரி ஆகிட்டு இருக்கும். ஒரு பவித்திரம் இருந்திருக்காது. அதனால் என்ன பண்ணுறார் பகவான் இந்திரலோகத்திலிருந்து, இல்லை அப்படியெல்லாம் அப்படி பண்ணக்கூடாது, மாநாடுக்கு கூட்டமாக இது மதுராந்தரத்தில் கூட்டப்பட்ட கூட்டமாக இது பவித்திரம் சாஸ்திரம். அதனால் வந்து இங்கே எல்லாம் மேலே வரச்சு. இல்லைன்னா நம்ம அங்கே தான் பண்ணுவோம். ஒருத்தன் வருவான், ஒருத்தன் போவான், எவன் போகிறான் எவன் வந்தான்னு தெரியாது. வேதாந்த விசார பாரதியில் வேதாந்த பயணத்தை வெளியிடணும்னு பகவானுடைய ஆக்ஞா. அதனால் இங்கே மழை பெய்யுறது. இந்த மழையை பார்த்தோன்னே சில பேர் மூஞ்ச பார்ப்பேன் நான். இதே பார்ப்பான், என்ன சரி அது வேலை பண்ணுது, நீ நம்ம வேலையை பண்ண, உன்னை யார் தடுக்கிறாங்க? புரியுறதா? ஸோ ஆனந்தமாக தான் இருக்குது. குளிர்ந்துச்சு. குளிர்துன்னா இது பக்கத்தில் இட நெருக்கடி வந்து இப்போ வராது. 10 பேர் கூட படுத்துவான், ஏன்னா அவ்வளோ குளிருது. புரியுதா? அப்போ வெயில் அடித்தா நிறைய இடம் தேவைப்படுறது. எல்லாம் பகவானுடைய கருணை, பர்செப்ஷன் தான். புரியுதா? இப்போ சங்கரர் வந்து வேற ஒரு ஆங்கிளில் பார்க்க போகிறார். எப்படி பார்க்க போகிறாரு? வேற ஒரு இது வரைக்கும் என்ன பண்ணார்னா டிஃபென்ஸ் மூடில் இருந்தார். இப்போ சொல்லி பார்ப்பான், அப்புறம் அஃபென்ஸ் மூடு தான். புரியுதா? அந்த மாதிரி நித்திய நைமித்திக கர்மா பண்ணினாலும் அது அகர்மா, அதாவது செயல் செய்தாலும் அதை பார்க்கும்போதே அது செயலற்றது என்று கூறுகிறாய். முதல் தவறு. இரண்டாவது தவறு, நித்திய கர்மா செய்யவில்லைனா கூட பிரத்யவாய தோஷம் உண்டாகும் என்று சொல்லி அகர்மத்தில் கர்மத்தை பார். எப்படி கொடு. இது சங்கரர் சொல்றாரு மித்யா தர்சனம். இதுக்கு பேர் மித்யா தர்சனம் அப்படின்றார். அப்படி நம்ம இப்போ நாம் கூட முன்னாடி விவரமாக படித்தோம். கர்மத்தில் அகர்மம், அகர்மத்தில் கர்மம்.
அப்போ என்ன படித்தோம்னா விபரீத தரிசனம் படித்தோம். இப்போ இவனது விற்த்திகார மதத்தை மித்யா தரிசனம் சொன்னோம். ஆனால் நம்மை நாமே விபரீத தரிசனம், ராங்காக இருக்கிற மாதிரி இருக்க அப்படின்னு படித்தோம். புரியுதா? அது ராங் இல்லை, அது சம்யக் தர்ஷனம் தான். பகவான் கிருஷ்ணர் சொல்கிறது சம்யக் தர்ஷன் தான். கரெக்டாக தான் பேசுகிறார் கிருஷ்ணர். உனக்கு புரியலன்னா அதுக்கு நாம் என்ன பண்ணுறது? நம்ம என்ன பண்ணோம்னா தவறான திருஷ்டியை சரியானதாக மாற்றினோம். நல்லா புரிஞ்சுக்குங்க. தப்பாக இருந்த ஒரு திருஷ்டியை, விபரீத ஒரு தர்ஷனத்தை சம்யக் தர்ஷனமாக பண்ணோம். அப்படி இல்லை, அது ஆத்மா அகங்கார விஷயமாக இருக்கிறது. ஆத்மா எப்பவுமே செயல்படாது, அகங்காரம் எப்பவுமே செயலற்றதாக இருக்க முடியாது. இதுதான் ஒரு பேருண்மையான விஷயம். அதை புரிய வைக்கிறதுக்காக நாம் அந்த விபரீத தரிசனம் சொல்லி அதை டெலீட் பண்ணோம். ஓகே, கிருஷ்ணர் கரெக்டாக தான் சொல்கிறாரு. இந்த 4:18 ஸ்லோகத்தில் வேதாந்தம் ராங் பர்செப்ஷனை ரைட் பர்செப்ஷனாக செஞ்சோம். ஓகே, நாம் நம்ம பற்றி தவறாக புரிந்து கொண்டதை அகர்த்தா ஆத்மா அகம் என்பது, கர்த்தா அகங்கார அகம் என்பது விபரீத தரிசனம். எது விபரீத தரிசனம்? நான் என்ற ஒரு சொல்லு இருக்கு இல்லையா, அந்த சொல்ல அகங்காரத்தில் போட்டுட்டியே, அது விபரீத தரிசனம். சொல்லுங்க, இப்போ நீங்கள் விபரீத தரிசனம் இருக்கீங்களா இல்லை மித்யா தரிசனத்தில் இருக்கீங்களா? யாரெல்லாம் மித்யா தரிசனம், யாரெல்லாம் விபரீத தரிசனம்? எல்லாமே ஒன்று தானே. அப்போ நான் சொல்லும்போது அது ஆத்மாவை குறிக்கிறது. அகர்த்தா அபோக்தா ஆத்மா அகம். அகம் சொன்னாலே அதுக்கு பேர் ஆத்மான்னு பேர். ஆனால் நீ என்ன பண்ணுறன்னா பாடி மைண்டு சென்சஸ் பண்ணுறதெல்லாம் நானுன்னு கிளைம் பண்ணி துன்பப்படுற. புரியுது? இது உன்னை என்ன சொல்கிறது, அவனே கொஞ்சம் பரவாயில்ல போல இருக்கு. அதனால் விபரீத நான்ன்றதுல விபரீத தரிசனம் இருக்கு. நீ தப்பாக புரிஞ்சுக்கிட்ட. உன்னை பற்றி வேற யாரையாவது பற்றி கூட பரவாயில்ல, அவன் பண்ணினது ரெண்டுமே ராங் தர்ஷன் தான், ரெண்டுமே ராங் தான். ஆனால் தன்னை அவன் ஒன்றும் சொல்லலை, நான்ன்ற விஷயத்தில் வரல, கர்மத்தில் தானே சொல்கிறான். இங்கே நான் என்ற சொல்கிறத அகங்காரத்தை நீ நானுன்னு சொல்கிற. புரியுதா? அப்போது அகம் நல்லா புரிஞ்சுக்கணும். அகம் என்ற ஒரு சொல் பல தடவை சொல்லியிருக்க, 1000 முறை இன்னும் கூட சொல்லுவேன். அகம்னா ஆத்மான்னு அர்த்தம். அதில் சாந்தோக்கியத்தில் கடைசியில் போச்சு, அந்த அகம் ஆத்மா பிரம்ம மூணுத்தையுமே ஒரே கூட்டில் கொண்டு வருது உபனிஷத்து. அதெல்லாம் அந்த கிளாஸ் கேட்டு அப்படியே மறந்து போயிடுவோம். அதனால் அகம் சொல்லிட்டாலே நானுன்னு சொன்னிட்டேன்னா அது அகர்த்தா போக்தா அபோக்தா ஆத்மா அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அப்போ அவன் என்னை திட்டானே, திட்டமே. சப்போஸ் ஒருத்தர் திட்டுறான்னு வச்சுக்கேன், ப்ரோக் பண்ணிட்டான்னு வச்சுக்குவேன், உன்னை உபத்திரம் பண்ணிட்டான்னு வச்சுக்குவேன், யார அவன் பாடி மைண்டு சென்சஸை திட்டிட்டு போகிறான். நானே திட்டுறேன், நீ கொஞ்சம் திட்டு சேர்ந்து. அப்படி மாத்திரம் வந்துட்டுனா வீட்டில் எத்தனை சந்தோஷமாக இருக்குதுன்னு. இப்போ நானே இந்த பாடி மைண்டு சென்சஸை தூஷணம் பண்ணுறேன். அதனால் பக்கத்தில் இருக்கவங்க, நம்ம வீட்டில் இருக்க மெம்பர்ஸு, க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு, அவங்களாம் ஏதாவது நம்மளை ப்ரோக் பண்ணாங்கன்னா திட்டு நல்லா திட்டு. அப்போ தான் இந்த அகங்காரத்துக்கு போகாமல் ஆத்மாவில் இருப்பேன் நான். ப்ளஸ் பாயிண்ட் ஆகிடும். புரியுறதில்ல? இப்போ அந்த கண்ணாடி ரூமில் பாத்ரூம்லாம் போனீங்கன்னா உன்னை ப்ரோக் பண்ணனா நீ ஆனந்தமாக இருக்கணும். ஆத்மா ஆத்மா ஆத்மா. என்ன சொன்ன? ஒன்றும் இல்லை சார். அவன் டென்ஷன் ஆகிடுவான். ஏன் நம்ம எது சொன்னாலும் அவனுக்கு எதுவுமே ஆகிறதில்ல அப்படின்னு. அப்புறம் ஒரு நாள் தனிப்பட்ட முறையில் கேட்பான், ஏன் நீ ஆனந்தமாக எப்படி வேலை செய்கிற அப்படின்னு. சார்,
சொல்லலாம், ஆனால் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு எங்கள் சுவாமிஜி. வேலை செய்கிற இடத்துல ஞானத்தெல்லாம் பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு சார். அப்படியா? ஒரு நாள் வேணால் அவரை வந்து பாருங்களேன், அவர்கிட்டயே இந்த ரகசியத்தை கேளுங்களேன், அவர் சொல்லி தருவார் அவர். அப்போது நீ வந்து எல்லா சுச்சுவேஷன்லேயும் சூழ்நிலையும் இந்த அறிவை கொண்டு வந்துட்டேன்னா உன்னை பாதிக்காது. இதுதான் விஷயம். இப்போ இந்த ஸ்லோகத்தைப்படி இது என்ன சொல்கிறான்னா, இந்த அகங்காரம் நீங்கிறதுக்கு நம்ம 2 ஸ்டெப்பில் போனோம். முதல் ஸ்டெப் வந்து நித்திய கர்மா அனுஷ்டானம், கர்மயோகம். 2வது ஸ்டெப் வந்து ஞான யோகம், சிரவண மன்னனத்தில் சாதனை பண்ணிட்டு பண்ணும். பூர்வபக்ஷி என்ன பண்ணுறான்னா, ஒரே நேரத்தில் 2 ராங் பர்செப்ஷன் பண்ணுறான். அதனால் மித்யா தர்ஷனம்னு சங்கராச்சாரியார் சொல்கிறார். ஓகே, நித்திய கர்மா செய்தாலும் அது பலன் தராத காரணத்தினால் அகர்மா என்றும், நித்திய கர்மா செய்யவில்லை என்றாலும் ஞானத்தினால் பிரத்யேவாய பாபம் ஏற்படும், செய்யவில்லை என்றால். அதனால் அது வந்து கர்மா என்ற ஞானம் அப்படின்னு இந்த புத்தியுடையவன் சக புத்திமான் சக யோகி பவதி சக கிருத்ன கர்ம கிருத் பவதி. மனிதர்கள் அவன் சிறந்தவனா. புரியுதா? அப்போ இந்த 2 ஞானம் இருக்குல்ல, விருத்திகார மதம் இருக்கு இல்லையா, நித்திய கர்மா வந்து பலன் தராது அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டும், இந்த அறிவு வச்சுட்டு நீ கர்ம பண்ணலை பாபம் வரும் அப்படின்ற ஒரு ஞானத்தை வச்சுக்கிட்டு மோட்சம் வருமா? வர. நமக்கு புரியுறது, அவனுக்கு புரிய மாட்டேன். இங்கே பாருங்க, ஃபஸ்ட்டு வந்து எனி ராங் பர்செப்ஷன் பலனை தராது. எனி ராங் பர்செப்ஷன். அதுக்கப்புறம் இன்னொரு ஆள் இருக்கார், எனி இக்னரண்ட்டு, அறியாமை, அது வந்து பலனை தராது. 2 விஷயம் இருக்குது, டபுள். ஒன்று இக்னரண்ட்டு, இன்னொன்று வந்து பர்செப்ஷன். நீ தப்பாக வந்து புரிஞ்சுக்கிட்டேன்னு வச்சுக்கேன், அதுவும் பலனை தராது. அதுபோல் ஒரு சத்தியத்தை தெரியாமல் இருக்கேன்னு வச்சுக்கோ, அதுவும் பலனை தராது. புரியுதா? இப்போ வாழ்க்கையில் உள்ள ப்ராப்ளமே வந்து ஒன்று இக்னரண்ட்டு, மற்றொன்று எரர், அத்தியாசம், மிஸ்டேக். ஆத்மான்னு நான் தெரிஞ்சிக்க மாட்டேன், அதுதான் தவறு பண்ணிட்டோம். அப்போ நான் ஆத்மான்ற அஜ்ஞானம் இருக்கிறது, அறியாமல் இருக்கிறது, அதுக்கு பதிலாக என்ன போட்டுட்டேன், நான் என்ற இடத்துல எரர் என்ன, மிஸ்டேக் என்ன, அத்தியாசம், அகங்காரம். இப்போ புரியுதுல? அப்போ இது தான்ப்பா ரொம்ப நாளாக பேசிகிட்டு இருக்கோம். இப்போ 4 முடிஞ்சு போடும். இது 4:18. புரியுறதா? அதுக்கப்புறம் வேறு டாபிக் போகிறது. ஆனாலும் கிருஷ்ணர் விடமாட்டார்னு வச்சுக்கேன், விடமாட்டார். உனக்கு வந்து இந்த அகங்காரம் 2த்தினுடைய வேறுபாடு தெரியாத வரைக்கும் விட போகிறதில்ல அவர். இதெல்லாம் போட்டோம். அப்போது இந்த கர்ம அகர்ம இது மித்யா தர்ஷனாத், கர்மம் அகர்மம் பற்றின மித்யா தர்ஷனாத், அதாவது 2 ராங் தர்ஷனம். ஒரு ராங் தர்ஷனம் இருந்தாலே போகிறோம் நீ உருவிடாமல் போகிறதுக்கு. 2 ராங் தர்ஷனம் இருந்துன்னா சீக்கிரமாக கீழே போயிடுவான்னு அர்த்தம். புரியுதா? இது போட்டோம், மித்யா தர்ஷனம். தேர்ஃபோர் ஏன் சொல்கிறாருன்னா, அசுபாத் மோக்ஷனம் புத்திமத்துவம் நாபி. அசுபாத் மோக்ஷனம் புத்திமத்துவம், புத்திமான், அது பலனு தராது. கிருஷ்ணர் சொன்ன அமங்கலத்திலிருந்து பலனு தராது. காரணம் என்னன்னா, அமங்கல ஞானம் அமங்கலத்தை நீக்காது, அமங்கலமே அமங்கலத்தை நீக்காது. புரியுதா? அதனால இது வந்து சூப்பர் அத்தியாச பாசிட்டிவ் பலன் தராது. உபபத்தேகே, உன்னுடைய அப்ரோச்சு பலனை தராது. சுருக்கமாக நம்ம லாங்குவேஜில் பேசுஞ்சே அப்படி சொன்னால், எனி இன்ஆக்ஷன் பலனை தராது, ஆக்ஷன் தான் பலனை தரும். புரியுதா? ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கும். இப்போ முன்னால் பார்த்தீங்கல்ல, கண்டினியூஸாக ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கோம், ஆனால் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஆச்சரியப்படுறாங்க எல்லாரும்.
இப்படி இவ்வளோ காலையிலேருந்து இப்போ 2 மணிக்கு எழுந்த மாதிரி இருக்கீங்க, முகம்லாம் பிரகாசமாக இருக்கு. ஏன்? புத்தியில் ஆத்மான்ற பேக்கப் இருக்கு. புரியுதா? இதெல்லாம் அகங்காரத்துக்கு தாண்டா. பக்கத்து வீட்டில் பிரச்சனைக்கு நம்ம என்ன துக்கப்படுவான்? படமாட்டான். இது க்ளோஸாக இருக்க பக்கத்து வீடு. புரியுதா? நியரஸ்ட் பக்கத்து வீடு. அதனால நமக்கு அதனால இருக்கும். இதில் என்ன அப்படின்னா, ஓசினால ஓசி வராது. ஓசினால ஓசி அடிக்க முடியாது. ஓசினா ஒரிஜினல் கான்சியஸ்னஸ்ஸு, அதை ஓசியில் அடிச்சுட்டு போயிட முடியாது. அதுக்கு நீ பக்குவப்பட்ட மனசு வேணும். கர்ம அனுஷ்டானம் பண்ணணும். விதவிதமாக சொல்கிறோம். கர்ம அனுஷ்டானம் பண்ணணும்னு சொல்கிறோம், இந்த ஆத்மாவை புரிஞ்சுக்கணும்னு சொல்கிறோம். அதுதான் 2 விஷயம் மாற்றி மாற்றி சொல்கிறீங்களா? மாற்றி மாற்றி சொல்லலை, நீ மாற்றி மாற்றி புரிஞ்சுக்கிட்டதை மாற்றி மாற்றி சொல்ல வேண்டியிருக்கு. புரியுதா? அப்போது இதை இந்த சித்தாந்தி அகர்த்தா ஆத்மா அப்படின்னு சொல்கிறான். பூர்வ பக்ஷம் என்ன சொல்கிறான்? நித்திய கர்மா அகர்மா அப்படின்றான். இவ்வளோ தான் சித்தாந்தியோட அகர்மா. அகர்த்தா ஆத்மான்றது பூர்வபக்ஷியோடது நித்திய கர்மா அகர்மா அப்படின்னு சொல்கிறான். இது 2த்துக்குள்ள வேறுபாடு என்னன்றதை நீ கண்டுபிடிச்சிக்கணும். ஓகே, இப்போ என்ன சொல்கிறாருன்னா, இந்த 2 வித்தியாசம் தெரிஞ்சுத்தோன்னா 3வது விஷயத்துக்கு போகலாம். அது என்னன்னா, பகவான் எது ஞாத்வா அசுபாத் மோக்ஷயசே, எந்த ஒன்றை நீ அறிந்து கொண்டால் உனக்கு அமங்கலம் நீங்கும், சம்சாரம் நீங்கும், உன்னை பிடித்த பீடை ஒழியும். புரியுதா? இதெல்லாம் ஜோசியத்தில் சொல்லுவான், குறி சொல்கிறதில் சொல்லுவான். அப்படி இல்லைங்க. நீ பூர்வபக்ஷியினுடைய விஷயத்தை எடுத்துக்க போறியா, சித்தாந்தி விஷயத்தை எடுத்துக்க போகிற, எந்த பர்செப்ஷனை எடுத்துக்க போகிற, அதை பொறுத்து போகிற. ஏன்னா பிரமாணம் வேதம். அந்த வேதம் என்ன சொல்கிறது? அகர்த்தா ஆத்மவித்து சோகம் தரத்தி, அகர்த்தா ஆத்மவித்து சோகம் தரத்தின்னு கிளியர் கட்டாக சொல்லியிருக்கிறது. அதனால் ஸ்ருதி ஸ்டேட்மெண்ட்டு. அதனால் நம்ம அதுக்கு தான் நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும். புரியுதா? நீ சொல்கிற அக்கர்மா முட்டாள்தனமான அக்கர்மம். ஓகே, 2 விஷயமும் 2 இருதுருவம் அப்படி சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி ஒன்றா சேர முடியாது. அதனால் இப்போ அடுத்தது என்ன சொல்கிறாரு சங்கராச்சாரியார், அதை படிப்போம். அடுத்த பேஜ் 236. மித்யா ஞானம் ஏவகி சாக்ஷாத் அசூபரூபம் குதஹ அன்யஸ்மாத் அசுபாத் மோக்ஷணம் நகி தமஹாம் தமசோ நிவர்த்தகம் பவதி. இதுதான் சாஸ்திரம். சாஸ்திரம் நீ அப்படியே ஒரு திருன்னு இந்த ஆட்டோக்கார மாதிரி அந்த நடு சந்தையில் இப்படி போகிறதான்னு முடிச்சுட்டு இருக்கும்போது ஒரு உதாரணம் தான் சொல்லணும். உதாரணம் சொல்லிட்டு கரெக்டாக புரிஞ்சிடும். இந்த மித்யா ஞானம் ஏவகி சாக்ஷாத் அசூப ரூபம் அப்படின்றாரு சங்கரர். மித்யா ஞானம் ஏவகி சாக்ஷாத் அசூப ரூபம். அகம் கர்த்தா அகங்காரம் என்பது விபரீத ஞானம். அதை நீக்குவதற்கு கிருஷ்ணரின் மெசேஜு. புரியுதா? அதுதான் மெசேஜ். பகவான் கிருஷ்ணர் சொல்கிற மெசேஜு நாம் எடுத்துட்டோம். புரியுதா? இப்போ இவனும் என்ன பண்ணுறான்? இந்த கர்மத்தில் அகர்மம் அகர்மத்தில் கர்மம் என்ற விஷயத்தை தான் எடுத்துக்கிறான். அதாவது கிருஷ்ணர் பகவானை தான் இவனும் எடுத்துக்கிறான். புரியுதா? சங்கரரும் எடுத்துக்கிறாரு. ஆனால் 2 பேருடைய இன்டர்பிரிட்டேஷன் வேறு. ஆனாலும் எல்லாருமே பகவானை தான். ஏன்னா பகவான் சைன் போடணும். இவன் ஒன்றிய அரசெல்லாம் சொன்னால் கூட அங்கேருந்து சென்ட்ரல்லேருந்து ஃபண்டு வரணும். அப்போ மத்திய அரசுன்னு சொல்லுவான். நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா ஃபண்டு வரணுன்னா மத்திய அரசுன்னு சொல்லுவான். புரியுதா? இல்லைன்னா ஒன்றிய அரசுன்னு சொல்லுவான். எப்படி? இதெல்லாம் நீங்கள் இந்த டாக்கில் பார்க்கலாம். அந்த மாதிரி 2மே ஒன்றா ஆகாதுப்பா. உந்து நாங்களது விபரீத தர்ஷனம். அதை சரி பண்ணி அகங்காரத்தை அகமாக்குறோம், ஆத்மாவாக்குறோம். அது போல் இல்லை அமங்கலம் வராது. அப்போ பூர்வபக்ஷி நீ அமங்கலமே அமங்கலத்தை நீக்காது. இது எப்படி இருக்குன்னா,
நல்ல நம்ம கூவம் நதி இருக்கு இல்லையா, நதி தானே இல்லையா, நதின்னு சொன்னாலே ஒரு நதின்னு ஒரு ஃபீலிங் வரணும் இல்லையா. அதனால் நமக்கு நதி கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா, நதி நதி அப்படின்னா ஒரு புண்ணிய நதியெல்லாம் சொல்லுவான். அதில் இந்த கூவம் நதி நம்ம சென்னையில் இருக்கிறதெல்லாம் துணியெல்லாம் ஒரு நாள் மூட்டையாக கட்டிட்டு போய் ஆற்றுல நல்லா துவைச்சி கொண்டு வீட்டில் போட்டேன்னு வச்சுக்க, பக்கத்து வீட்டுக்காரன் காலி பண்ணிட்டு போயிடுவான். அப்போ அழுக்க நீக்காதுன்னு, அமங்கலத்தை நீக்காது, புரியுதா. ஆனால் இந்த உதாரணம் அவர் சொல்லலை. மித்யா ஞானம் ஏவகி சாட்சாத் அசூப ரூபம். உன்னுடைய மித்யா ஞானம் ஏவகி ஏவகார வரப்படுறது கண்டிப்பாக சாட்சாத் அசூப ரூபம், அமங்கல ஸ்வரூபம் உன்னோடது. ஏன்னா அதில் லாஜிக்கே இல்லை. அப்போது இந்த விஷயம் சாட்சாத் அசூப ரூபம். ஏன்னா அசுபாத் அமங்கலம் அது எப்படி குதகா அந்யஸ்மாத் அசுபாத் மோக்ஷனம். அதுவே அமங்கலமாக இருக்கும்போது எப்படி அமங்கலமாக இருக்கிற சம்சாரம், நம்மளுடைய சுக துக்கம் இருக்கு இல்லையா, அது எப்படி நீக்க முடியும்? நீக்க முடியாது. அப்படி குதகா அந்யஸ்மாத், இது கேள்வியில் ஆக்ஷேபனார்த்தம். ஓகே, இதுக்கு ஒரு உதாரணம் கொடுக்குறார். நகி தமஹா தமசகா நிவர்த்தகம் பவதி. எப்படி குருடன் குருட்டுக்கு வழிகாட்டவானோ ஒரு குருடன் இன்னொரு குருடனுக்கு வழிகாட்ட முடியுமா? இவனே தட்டு தருமாறு இருக்கான், நான் உனக்கு வழிகாட்டுறவா அப்படி சொன்னா அப்படி இருக்கும். குருட்டுக்கு வழிகாட்ட முடியாது. அதுபோல் இருள் இருக்கு இல்லையா, அந்த இருளை நீக்கிறதுக்கு தமசகா நிவர்த்தகம் பவதி. தமசகா நிவர்த்தகம் பவதி, இருட்டே இருளை நீக்கியது. ஒரு டார்க்னஸ் இருக்கு இல்லையா, இருட்டை நீக்க முடியுமா? பொழுதாச்சு விளக்கேற்றி வை அப்படின்னு வீட்டில் அந்த காலத்தில் பெரியவங்களாம் சொல்லுவாங்க, அந்த காலத்து சின்னவங்களாம் செய்வாங்க. இப்போ ரெண்டுமே இல்லை. பெரியவங்களும் சொல்கிறதில்ல, சின்னவங்களும் கேட்கறதுக்கு ஆளே இல்லைங்க. அது ஒரு பக்கம் சுற்றுறது, இது ஒரு பக்கம் சுற்றுறது. பொழுது போன நேரத்தில் மாலை வேலையத்தில் இப்போ உங்களையும் சொல்லுவாங்க, பொழுது போன நேரத்தில் விளக்கேற்றி வைக்கிற நேரத்தில் எங்கே போயிட்டா, கேம்புக்கு போயிருக்காங்க, சிபிருக்கு. நீ சிபிருக்கு வந்தால் பரவாயில்ல, நம்ம வேற ஒரு விஷயத்துக்கு வந்திருக்கோம். நீ வீட்டுக்குள்ளே இருந்துட்டு அப்படியே இருந்துடக்கூடாது. இந்த பொழுது சாயும் போது சாயந்தரம் விளக்கேற்றணும், காலையில் விளக்கேற்றணும். அது லக்ஷ்மி. அது புரியுதா? யார் ஒருத்தர் அதிகாலையில் எழுந்து விளக்க ஏற்றுறாங்களோ அவங்க லக்ஷ்மி பிரகாசமாக இருப்பாங்க. அதுபோல் சந்தியா காலத்தில் சாயந்தரம் விளக்கேற்றினா லக்ஷ்மிகரமாக இருக்கும். இல்லை சாதாரண விஷயம். இதுதான் 8 மணிக்கு தான் எழுந்துக்குது. எங்கே எழுந்துருக்கு? அந்த லக்ஷ்மியோட அக்கா ஒருத்தி இருக்கா, அவள் தான் வருவாள். இவன் பணம் வராமல் தத்தளிக்கிறதுக்கு பல காரணங்கள் இருக்குது. அதில் ஒரு காரணம் லெத்தார்ஜிக்கு, சோம்பேறி, நம்ம சொல்கிறதெல்லாம் அனுஷ்டானம் பண்ணுறதில்ல, புரியுறதா, சுறுசுறுப்பாக இருக்கிறதில்ல. இன்றைக்கி ஏதோ ரத சப்தமி சூரிய நமஸ்காரம் பண்ணிட்டோம், நாளைக்கு ரத சப்தமி கிடையாது. அது வேறு நம்பர் வர கூட்டி 1325 சூரிய நமஸ்கார் அப்படின்னு சொல்லிட்டோம். சகசர சூரிய நமஸ்கார் அதை கிராஸ் பண்ணிட்டோம். நாளைக்கு ஜி டெய்லி அமாவாசை வருமா ஜி, திருப்பி அடுத்த ரத சப்தமி வரட்டும், அப்போ ஒரு கை பார்த்துருவோம். அப்படி இல்லை, இதெல்லாம் கண்டிப்பாக செய்ய வேண்டிய கர்மா, புரியுதா? இதெல்லாம் செய்யணும், செஞ்சால் நல்லது, புரியுதா? இல்லைன்னா இப்போ நீ விஷயத்தோடு பேசலாம், நீ விருத்திகார மதத்தில் சேர்ந்துட்ட அப்படி சொல்லலாம். அதாவது இந்த நித்திய கர்மா தெரியும், ஆனால் அது செய்ய மாட்டோம், புரியுறதா? அப்படி வேணால் போட்டுக்கலாம். ஆனால் அப்படி விருத்திகாரத்தை சேர்ந்தால் கூட செய்யலைன்னா உனக்கு பாபம் உண்டாகும்.
இது நீ புரிஞ்சுக்கணும். இந்த விஷயத்தை புரிஞ்சுட்டா நீ சுலபமாக இருக்கும். அப்போ ஞானம் என்றால் விஸ்டம், அது அண்டர்ஸ்டாண்டிங். இந்த தெளிவு வந்தால் வேற என்ன வேண்டும் அப்படின்னு கேட்குறேன். அடுத்த பேராகிராஃப் அவன் சொல்கிறான், அதுக்கு பதில் அடுத்த பேராகிராஃப். நனு கர்மணி யத் அகர்ம தர்ஷனம், அகர்மணி வா கர்ம தர்ஷனம் ந தது மித்யா ஞானம் கிம் தர்கி கௌணம் பல பாவ அபாவ நிமித்தம். ஓகே, பியூட்டிஃபுல் டாபிக். ஓகே, இப்போ சங்கர் ஒருத்தன் அறியாமையில் சொல்கிறது அமங்கல தர்சனம், மித்யா தர்சனம். அதனால் அவன் என்னுடைய ஆர்குமெண்ட் என்னன்னு சொல்கிறான்னா, இதுக்கு அடுத்தது மித்யா தர்சனம் சொல்லாத, அவ்வளோ கேவலமாக நாங்கள் போல, நீ கவுன தர்சனம் சொல்லு. கவுன தர்சனம் என்ன அர்த்தம்னா டெலிபரேட்டாக பண்ணுறோம். இப்போ உதாரணத்துக்கு எங்களுக்கு தெரியாதா நித்திய கர்மா அது இது அப்படின்றது, நாங்கள் டெலிபரேட்டாக தான் செய்யலை. புரியுதா? அப்படி சொல்கிறான் இவன் ஆர்குமெண்ட்டு. புரியுதா? நீங்கள் சொல்லுவீங்களே உபாசனை, அது டெலிபரேட் இமேஜினேஷன் சொல்லுவீங்களே. ஒரு கல்லில் ஒரு சாமியை கொண்டு வர்றது, நமக்கு கல் இது பஞ்சலோகத்தில் இருக்குது, இது பஞ்சலோகம் தெரியாது நமக்கு, மெட்டல். அவன் சீதாவை எடுத்துகிட்டு போனால் மெட்டல் அப்படின்றான். பாவி இது மெட்டல் இல்லை, சீதா லக்ஷ்மி, தொட்டு கும்பிடு அப்படின்னுவேன். புரியுதா? அந்த பொண்ணும் அதை நம்ம இந்து பொண்ணு தான், அதுவும் அந்த இது இருக்குல்ல பாருங்க, தேனெல்லாம் எடுத்துகிட்டு போவோம் அபிஷேகத்துக்கு. நம்ம சீக்கிரம் போகிறதுக்காக ஃப்ளைட்டில் போகிறது, அந்த தேனெல்லாம் எடுத்து ஒரு ஓரத்தில் வச்சுருந்தார். இந்த மாதிரிமா இது அபிஷேகம் பண்ணுறதுக்கு. அபிஷேகம் என்ன தெரியுமா? நம்ம பாத் எடுத்துக்கிறோம்ல, அது பிறகு இந்த சுவாமியை பாத் எடுத்துக்கிறதுக்கு தேனில் தான் பாத் எடுத்துக்குவோம். கொடுத்துரு என்கிட்ட அப்படின்னு. அதெல்லாம் அந்த இதில் போட்டுருவான், இப்படி ஓரத்தில் போட்டு தள்ளி விட்டுருவான். இங்கே பாரு, நீ கொடுக்கா காட்டி போகிற, உனக்கு வேணும் அவ்வளோ வேணும், அப்படி வேணா சொல்லு அப்படின்னு வந்தது பாரு கோவம், இப்படி தள்ளி விட்டா. நமக்கு என்ன கோவப்படு, என்ன பண்ணு, 2 நிமிஷம் எல்லாத்தையும் அள்ளிட்டு பையில போட்டுக்கிட்டு அடுத்ததுக்கு போய். புரியுறதில்ல? செக்குலர், ஒன்றும் தெரியாது, சாமி கோயிலுக்கு போனதில்லை, அபிஷேகம் பார்த்ததில்லை, அதெல்லாம் விஷுவலைஸ் பண்ணணும். டெலிபரேட் ஆக்ஷன் அது. புரியுதா? டெலிபரேட் ராங் ஆக்ஷன் பேர் உபாசனா, அபிஷேகம். நமக்கு கல் மண்ணு தெரியாது, என்ன தெரியும், ஆனால் அதில் சுவாமியை ஏற்றி வைக்கிறோம். புரியுதா? அதனால் இதுக்கு பேர் கவுன தர்சனம். புரியுதா? இதுக்கு பேர் என்ன? அது விபரீத தர்சனமோ மித்யா தர்சனமோ இல்லை, கவுன தர்சனம். அந்த மாதிரி நீ நான் சொல்கிறேன்னு வச்சுக்கே அப்படின்றான் பூர்வபக்ஷி. நானும் சங்கரா, நீ சொல்கிற மாதிரி ராங் பர்செப்ஷன்லாம் இல்லை, நித்திய கர்மா தான் அது ஆத்மாவை சொல்லலை. ஆனால் கர்மணி அகர்ம தர்சனம், நித்திய கர்மா தான் அகர்மா. எது பகவான் குறிப்பிடுறது இதை தான். யாது யாருமே கிருஷ்ணரை மறுக்கிறதே இல்லை, பகவான் சொல்கிறது தான் நான் சொல்கிறேன் அப்படி. அவனும் ஆப்போசிட்காரனும் இதை விடலை. நம்ம ஏற்கனவே படித்தோம் ஆத்ம வேததையா, முன்னாடி ரொம்ப முக்கியமான சொல்லு ஆத்ம வேததையா. அதாவது ஆத்மாவை தப்பாக ப்ரெடிக்ட் பண்ணிட்டோம். நம்ம நான் என்ற சொல்லில் போயிட்டு உள்ளே போட்டு நம்ம ஆத்மாவை தெரியாமல் போயிடுது நமக்கு. நான் சொல்கிறோம், அது ஆனால் அது ஆத்மாவை குறிக்கிறது, அதனால அது அதிஸ்தமாகிடுறது, எரர் ஆகிடுறது. அப்படிதான். அப்போ கவுன தர்ஷனன்றது என்ன? டெலிபரேட்டாக சொல்கிறது. நமக்கு தெரியும், ஆனாலும் கூட மஞ்சப்பொடியில் பிள்ளையார் வச்சு நம்ம பூஜை பண்ணுவோம். மஞ்சப்பொடி தெரியாது நமக்கு. இப்போ ஐயர் வரான்னு வச்சுக்கிங்க, பிள்ளையார் பூஜை பண்ணணும், கொஞ்சம் சுக்கு பொடி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்பாரு.
இல்லை பிள்ளையார் பொடி ஏதாவது தனியாக வச்சுருக்கீங்களா? அப்படிலாம் இல்லை. நாங்கள் பிள்ளையார் பூஜையே பண்ணதில்லை அப்படின்னு சொல்கிறது புரியுது. வருஷத்துக்கு ஒரு 4 தடையாவது பிள்ளையார் பூஜை பண்ணு, ஒரு சாஸ்திரியில் கூப்பிட்டு வீட்டில் பண்ணு. எதோக்கோ ஹாஸ்பிட்டலுக்கு கொடுக்குறிய, அதுக்கு சாஸ்திரி கொடுத்தா தப்பு இல்லை, ரெண்டும் ஒன்று தான். புரியுதா? இது கொஞ்சம் புண்ணியமாவது கிடைக்கும். புரியுது. இப்போ சாஸ்திரியில் கொடுத்தனா புண்ணியம் வரும், டாக்டர்கிட்ட கொடுத்தனா அது பாபம் கழியும். புரியுதா? ரெண்டுத்துக்கு வித்தியாசம் புரியுதா? அதனால் நீ ஹாஸ்பிட்டலுக்கு கொடுக்க போறியா, இல்லை இந்த மாதிரி தான தர்மங்கள்லாம் கொடுத்து உன்னை புண்ணியத்தை வளர்த்துக்க போறியா? இப்போ இதெல்லாம் இது இருக்கிறது. இப்படி ஒரு பெரிய லிஸ்ட் ஒன்று கொடுப்பான். போ, அதுவும் சில ஹாஸ்பிட்டல்லாம் முன்னாடியே பணத்தை கட்டிடணும். ஃபஸ்ட்டு ஃபீஸ் கட்டிட்டு வா, அப்புறம் நீ இருக்கியா இல்லையான்னு சத்தையா இருக்கியா நாங்கள் அப்புறம் சொல்கிறோம். எல்லா ஹாஸ்பிட்டலுக்காரங்களும் இருக்காங்கன்றியா? ஆனால் உண்மை என்னத்தை சொல்கிறது, சொல்லி தான் ஆகணும். எது அது போல் அகர்மணிவா கர்ம தர்ஷனம், அதுவும் கூட எது எது கிருஷ்ண இல்லை சொல்கிறா. அடுத்த தடவை ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க, கவனிச்சுக்கிறேன். எது அது போல அகர்மணிவா கர்ம தர்ஷனம், அது கூட எது கிருஷ்ணர் சொன்னதை தான் நாங்கள் சொல்கிறோம், வேறெல்லாம் சொல்லலை. தது ந மித்யா ஞானம், ந மித்யா ஞானம் அப்படின்னு அவன் வாய் கொடுத்து மாட்டிக்கிறான் நம்மக்கிட்ட. கிம் தர்கி கவுனம், எப்படி சொல்கிற? அந்த கவுன தர்ஷனம் எப்படி சொல்கிற? அது சொல்கிறா உபாசனை மாதிரி தான் அப்படின்றா. நாட் மிஸ்கன்செப்ஷனு, டெலிபரேட்டாகவே சொல்கிறோம் அப்படின்றா. அது கவுனம் ந மித்யா தர்ஷனம். இப்போ உதாரணத்துக்கு நீ தக தக தகன்னு இருக்க அப்படி இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்ன பாரு, அது எப்படி, அது நம்ம கவுனம் டெலிபரேட்டாக தான் சொல்கிறோம். நீ சிங்கம் மாதிரி இருக்க, சிங்கம் மாதிரின்னா ஒன்று தாடி கீடிலாம் வச்சுட்டு அப்படியே இந்த நகைலாம் அப்படியே வச்சுட்டு அப்படி இல்லை. சிங்கம் மாதிரி தக்ரியம், எல்லாம் மெட்ராஸ் பாஷையில் சொன்னால் தக்ரியம் இருக்கணும்னா சிம்மான்னு சொல்லுவான். புரியுதா? லாலா லஜபதி ராய் அவர் சிம்மம் அப்படி சொல்றார், பஞ்சாப் சிங்கம் அப்படி சொல்றார். அப்படி அந்த மாதிரி ஏன்னா பராக்கிரமத்தை சொல்றது. புரியுதா? அதெல்லாம் குணசாமான்யம். அதுக்கு பேர் என்ன? குணசாமான்யம். அப்படியே அர்த்தத்தை எடுத்துக்கூடாது, அதுலேருந்து சிலது இதுலேருந்து சிலது எடுத்துக்கிட்டு அதுக்கு ரெண்டும் ஈக்குவேஷன் பண்ணுறது. அதனால் பூர்வபக்ஷ வாதப்படி நீ சந்தியாவந்தனம் செஞ்சாலும் நீ செய்யா கட்டிட்ட லெத்தார்ஜிக்காக விட்டுட்டுனா, இனாக்ஷன் பண்ணினா அகர்மா, அது நிறைய பேர் அப்படி தான் இருப்பான். நித்திய கர்மா ஞானம் இருக்கும், ஆனால் பண்ண மாட்டான். எல்லா அறிவும் இருக்கும், வைத்தது கல்வி மனப்பழக்கம். நிறைய பேருக்கு சந்தியாவந்தனமே எப்படி தெரியும், கிழக்கு மேற்கே தெரியப்படுது. அதுவும் இந்த கிராமத்தில் அப்படியே கிழக்கால போ அப்படின்வான், இரியா மேற்கேது நீ விவரமாக கேட்பியா, அவன் இன்னும் சொல்லுவான் கிழக்குக்கு எதிர்த்தாப்பல அப்படின்வான். அப்போ நித்திய கர்மா அகர்மா, அதனால் அகர்மா செய்யாமல் இருக்கிறது ஒரு ஐடியா. ஓகே, பூர்வபக்ஷ ஐடியாவை எடுத்துக்கிறான். இங்கே என்ன சொல்கிறாரு சங்கரர், பலம்னா பலம் பிரயோஜனம், பல பாவ அபாவ, பல பாவ பல அபாவ நிமித்தம் குணசாமான்யம். ஓகே, பூர்வபக்ஷ நியாயப்படி நாட் மித்யா தர்ஷனம், அது கவுனம், டெலிபரேட்டாக சொல்கிறோம். அறியாமை அங்கே இல்லை, பகவான் போட்ட புதிருக்கு. அது நீ சொல்கிற ஆத்மா கிடையாது, நாங்கள் சொல்கிற நித்திய கர்மா தான் அப்படின்னு பூர்வபக்ஷியோட ஆர்கியூமெண்ட். புரியுதா? அப்போ இது எங்களுக்கு தெரியும், ஆனால் கூட அது
எங்களுக்கு தெரிஞ்சாலும் கிருஷ்ணர் சொல்கிறது தான் நாங்கள் வந்து கவனார்த்தமாக டெலிபரேட்டாக சொல்லிக்கிட்டு இருக்கோம். புரியுதா? நீ எப்படி சொல்கிறியோ, ஆனால் ஆத்மா வராது, நித்திய கர்மா தான் வரும்ன்றத இவன் சொல்லி முடிக்கிறான். அடுத்தது நம்ம என்ன சொல்லணும்? நாம் அடுத்த கிளாஸ். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதா பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம்.